வணக்கம் மக்களே, குக்டு தமிழ் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சில்லி பரோட்டா. யாருக்கு தாங்க பிடிக்காது? அத வீட்லயே எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு அதுல கட் பண்ண 2 பரோட்டா துண்டுங்களை போட்டுக்கோங்க. பரோட்டா நல்லா கிறிஸ்பியா ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ பரோட்டாவை எடுத்து தனியா வச்சிடுங்க. அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு அதுல பொடியா நறுக்கின 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 2 நறுக்கின பச்சை மிளகாய், 20 கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ அதுல 1/2 கப்பு பொடியா நறுக்கின வெங்காயமும் சேர்த்துட்டு அது நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். அப்புறமா 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளறிடணும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப்பு தக்காளி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். அடுத்து ஒரு 1/2 கப்பு வெங்காய துண்டும் 1/2 கப்பு கேப்சிகம் துண்டும் அதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருக்க பரோட்டா துண்டுங்களை இதுல சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கிடணும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்ல வதக்கிட்டு எடுத்தா போதும். சூப்பரான சில்லி பரோட்டா ரெடி. கண்டிப்பா கடையில செய்யற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு சொன்ன மாதிரியே பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம குக்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.